Uh, Hi everyone. So my name is Sarana. So this is my second video. So நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து லாமா இண்டெக்ஸ் பேசிக்ஸ் வெக்டார்னா என்ன எம்பெடிங்ஸ்னா என்ன அதோட எக்ஸாம்பிளோட பார்த்தோம். ஸோ அந்த அந்த லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ இட்ஸ் அபவுட் கொஞ்சம் ஃபர்தராக டீப்பாக போவோம் லாமா இண்டெக்ஸில். ஸோ அதில் எல்எல்எம் ப்ராம்ப்ட்ஸ் ஒரு டேட்டாவை எப்படி லோட் பண்ணுறது, அதை எப்படி query பண்ணி பார்க்கறது, ஸோ அதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எல்எல்எம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாமா இண்டெக்ஸ் எல்எல்எம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இட்ஸ் அ இன்ஜின். ஸோ எல்எல்எம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இட்ஸ் அ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஹியூமனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் அது ஒரு ஏஐ மாடல்ஸ். இட்ஸ் ட்ரைன்டு டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஜென்ரேட் human like text. ஸோ நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணும். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் எல்எல்எம் மாடல் சச் அஸ் ஜிபிடி 3.5, GPT-4, கிளாட், எக்ஸெட்ரா. ஸோ இங்கே லாமா இண்டெக்ஸில் வந்து எல்எல்எம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஜின். ஸோ ஒரு ஒரு மிகப்பெரிய query பேஸ்டு சிஸ்டத்துக்கு பின்னாடி இருந்து ஆக்ட் ஆகிற எல்எல்எம். ஸோ யூசிங் எல்எல்எம் பிஹைண்ட் த சீன்ஸ் வி கேன் டெவலப் அப்ளிகேஷன்ஸ் இந்த லாமா இண்டெக்ஸ். ஸோ அதான் ஃபர்ஸ்ட். ஸோ ரெண்டாவது வந்து டோக்கனைசேஷன். டோக்கனைசேஷன் அப்படிங்கிற டோக்கன்ஸ் நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் கேள்விப்படுவீங்க இந்த ஏஐ ஃபீல்டில். ஸோ டோக்கன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் டோக்கன்ங்கிறது இட்ஸ் அ ஸ்மால் யூனிட் ஆஃப் வேர்ட்ஸ், கேரக்டர்ஸ், பார்ட் ஆஃப் த வேர்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். எல்எல்எம்க்கு வந்து நம்ம எத்தனை டோக்கன் அனுப்புகிறோம், எத்தனை டோக்கன் ரிசீவ் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தெர் ஆர் லிமிட்ஸ் இந்த டோக்கன். நீங்கள் ஓப்பன் ஏஐயில் வந்து நீங்கள் சேட் ஜிபிடியில் போடுறப்ப, சேட் ஜிபிடியில் சேட் பண்ணுறப்ப கூட நீங்கள் மட்டுக்கும் 3-4 பேஜஸ் இருக்கிற கண்டென்ட்டை ஜஸ்ட் லைக் தட் அப்லோட் பண்ண முடியும். ஸோ தெர் ஆர் லிமிட். ஸோ இவ்வளோ டோக்கன் தான் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அதை அலாமா இண்டெக்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டோக்கனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதை சங்க் பண்ணி ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது டெக்ஸ்ட் வந்து ப்ராம்ப்ட்ஸ். ஓகே, ப்ராம்ப்ட்ஸ் வந்து நேற்று ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த ப்ராம்ப்ட்ஸில் வந்து ஒரு இன்புட் அனுப்பி ஜஸ்ட் அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த பேசிக் கோட். ஸோ இதில் வந்து நம்ம எல்எல்எம் ஓப்பன் ஏஐங்கிற கிளாஸ் இம்போர்ட் பண்ணுறோம், ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டு. ஸோ ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் வந்து எதுக்குன்னா, அதை வந்து ப்ராம்ப்ட்ஸை வந்து ஃபார்மேட்டிங்க்கு. ஸோ ஃபார்மேட்டிங்னா யூ கேன் சி வாட் இஸ் த டாபிக் எக்ஸ்பிளைன் இன் 2 லைன்ஸ்னு போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து டாபிக்ங்கிறது வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர். ஸோ பிளேஸ் ஹோல்டர்னா என்னன்னா, அது ஒரு ஸ்பேஸ். நம்ம வந்து நம்மளுடைய கஸ்டம் வேல்யூ, நம்மளோட வேல்யூ வந்து யூசர்கிட்ட வந்து இன்புட்டாக வாங்கி இல்லை வேற எங்கேயாவது ரீட் பண்ணி, ஃபைல்ஸ் வந்து ரீட் பண்ணி கூட அங்கே வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த எல்எல்எம் வந்து நம்ம மேலே இன்ஸ்டலைஸ் பண்ணிட்டோம் ஓப்பன் ஏஐ. ஸோ எல்எல்எம் டாட் கம்ப்ளீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன query அனுப்புகிறோமோ அதை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹூ இஸ் மிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா, ஸோ நரேந்திர மோடி வந்து ஸோ நரேந்திர மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அது கிளீனாக கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு ஸோ லாமா இண்டெக்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அது கீழே ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணிருச்சு. ஸோ வாட் இஸ் டாபிக் எக்ஸ்பிளைன் இன் 2 லைன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சிம்பிள் டைரக்டரி பில்டர். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ் லாமா இண்டெக்ஸ். ஸோ லாமா இண்டெக்ஸில் வந்து ஒரு ஃபைல்ஸை ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த லிங்க் இங்கேயும் ஷேர் பண்ணுறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மேட் வந்து CSV, டாக்கு, டாக்எக்ஸ், PDF, PNG ஏகப்பட்ட நிறையா இருக்கும். பை டிஃபால்ட் வந்து ஜேசான் லோடருக்கு மட்டும் ஜேசான் லோடர் இன்னும் தனியாக ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். நான் நேற்று இந்த சிம்பிள் டைரக்டரி ரீடர் யூஸ் பண்ணியிருந்தோம் லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு PDF இண்டெக்ஸ் பண்ணி அதில் இருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இந்த சிம்பிள் டைரக்ட் ரீடருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சில ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கு. டாக்குமெண்ட்ஸ், நோட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்டுங்கிறது வந்து நம்ம நார்மல் PDF ஃபைல்ஸ், டெக்ஸ்ட் ஃபைல், CSV ஃபைல். ஸோ அதான் டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸை நோடுன்னு எதை சொல்கிறாங்கன்னா, டாக்குமெண்ட்டை வந்து நம்ம சங்கிங்னா ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஸ்ப்ளிட் பண்ணி நோட்ஸில் வைப்பாங்க. நோட்ஸ், மல்டிபிள் நோட்ஸ் வில் ஃபார்ம் அ டாக்குமெண்ட். ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த நோட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, இதுக்கு ஆக்சுவலாக ஒரு ஃப்ளோ இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபைல்ஸ்ல இருந்து நம்ம அப்லோட் பண்றோம், அதை டாக்குமெண்ட்ஸா கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து நோட்ஸா கன்வெர்ட் ஆகுது. அடுத்து ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை ஆக்சஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோட்ல வந்து N1, N2, N3 அப்படின்னு இருக்குன்னா, இப்போ வந்து லெட்ஸே மதுரை அப்படிங்கிற வேர்டு வந்து N2 அண்ட் N3ல இருக்கு அப்படின்னா அதை வந்து ரிட்ரீவ் பண்ணி எடுத்துட்டு வரும். நம்மளுடைய ப்ராம்ப்ட்ஸ் வந்து இப்போ வந்து அபவுட் மதுரை சிட்டி அப்படின்னா அது வந்து இந்த மதுரை சிட்டிங்கிற இந்த ப்ராம்ப்டை வச்சு மதுரைங்கிறது அது ஒரு கீவேர்டு, சிட்டி அப்படின்னு அது தெரியும். அது எந்த நோட்ல இருக்குங்கிறத பார்த்து அவர் ஆன்சர்ஸ் எடுத்துட்டு வரும். ஸோ அதான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து LLM. ஸோ LLM வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த நோட்ஸ் எடுத்துட்டு வந்து LLM வச்சு LLM யூஸ் பண்ணி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணும். சென்டென்ஸை கிரியேட் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடும், ஆன்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிடும். ஸோ இதான் ஒரு சிம்பிள் ஃப்ளோ. ஸோ இது பார்க்குறப்ப உங்களுக்கு அடுத்து ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறப்ப இந்த இது பேசிக் தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்குதான். ஸோ ஓகே. ஸோ நான் வந்து என்னுடைய டைரக்டரியை வந்து இங்கே நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ நான் விக்கிபீடியாவிலேருந்து இந்த ரஜினிகாந்த்ங்கிற அந்த பேஜை வந்து பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த டேட்டா டைரக்டரிக்குள்ளே வச்சுருக்கேன். ப்ளஸ் hello.txt அப்படிங்கிறதும் வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் இதை லோட் பண்ணி ஸ்ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ டாக்குமெண்ட்டை ஆல்ரெடி ஒரு பெரிய ஆப்ஜெக்ட், மெட்டாடேட்டா டெக்ஸ்ட் எல்லாமே சேர்ந்து வரும். இது நேற்று நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி வெக்டார் இண்டெக்ஸ் இதை பற்றி பேசணும். ஸோ வெக்டார் ஸ்டோர் இண்டெக்ஸ் வந்து நேற்று நம்ம அந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து வெக்டார்ஸ் ஸ்டோர் இண்டெக்ஸை இம்போர்ட் பண்ணி அதுலேருந்து query இன்ஜினில் ஒரு கொஷினை கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் வர வச்சுருப்போம். ஸோ ஆக்சுவலாக வெக்டார் ஸ்டோர் இண்டெக்ஸில் என்ன நடக்குது பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஆல்ரெடி வந்து நோடுங்கிறது ஒரு சங்க் ஆஃப் டெக்ஸ்ட் பார்த்தோம். ஸோ வெக்டார் ஸ்டோர் இண்டெக்ஸில் வந்து ஈச் சங்க் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து வில் பி கன்வெர்டட் இன்டு எ வெக்டார். ஸோ யூஸிங் ஒரு எம்பெடிங் டூல் வச்சு, எம்பெடிங் டூலுங்கிறது வந்து டெக்ஸ்ட் அடா அந்த ஜிபிடியோட டிஃபால்ட் எம்பெடிங் டூல். ஸோ இதை வச்சு ஒவ்வொரு டெக்ஸ்டையும் வந்து வெக்டார் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணோம் பிஹைண்ட் த சீன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வேர்டை கொடுத்து சர்ச் பண்றப்ப ஆப்பிள் அப்படின்னு சர்ச் பண்ணா அதை வந்து முதல் வெக்டார் கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த கோசைன் சிமிலாரிட்டின்னு ஒரு அல்காரிதம் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த வெக்டாருக்கு ரிலேட்டட் வேர்ட்ஸ் சிமிலாரிட்டி
வேர்ட்ஸை கண்டுபிடிச்சி அதை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இது பயங்கர ஸ்பீடா இருக்கும். ஆக்சுவலா இந்த ஹோல் சர்ச்சுக்கு பேர் சிமாண்டிக் சர்ச்னு இதை தான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மார்ட், ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். நம்ம ஒரு கொஷினை கேட்குறப்ப ஒரு அந்த வெக்டார் வந்து எம்பெடிங் ஃபார்மேட்ல மாத்தி அடுத்து வந்து அதை எல்லா நோடுல கூடயும் கம்பேர் பண்ணி அந்த நோடு மோஸ்ட் ரிலவெண்ட் நோடை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்ப சொன்ன மாதிரி மதுரைங்கிற வேர்டு எந்தெந்த நோட்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அது இந்த ரிலேட்டட் நோடை வந்து நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வெக்டார் ஸ்டோர் இண்டெக்ஸில் இந்த டாக்குமெண்ட்ஸை மாற்றுவோம். ஸோ மேலே இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் வெக்டார் ஃபார்மேட்டில் மாறிக்கிட்டு இருக்கு, கன்வெர்ட் ஆகிட்டு இப்போதைக்கு இண்டெக்ஸ் வந்து மெமரியில் இருக்கும். ஸோ அதை வின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வெக்டார் இண்டெக்ஸ் நம்ம பேசிட்டே இருக்கோம். ஸோ அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஃபைல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும்னா நம்ம அந்த பெர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ், ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ்லேயே வந்து நம்ம வெக்டார் டிபெண்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக அந்த வெக்டார்ஸ் எல்லாத்துமே வந்து அந்த வெக்டார் டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். நேற்று நம்ம பார்த்த மாதிரி பைன்கோன், அப்புறம் டிஜி வெக்டார் எக்ஸ்டென்ஷன், இந்த ஃபேஸ்புக் ஏஐ சிமிலாரிட்டி டேட்டாபேஸ். ஸோ அந்த மாதிரி டூல் இருக்கு. பட் ஃபார் நவ் லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த பெர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ் லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணுறதுக்கு பெர்சிஸ்ட் ஸோ இண்டெக்ஸ்டு டேட்டா அப்படின்னு போட்டு ரன் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக ரன் ஆயிடுச்சு உடனே. ஸோ உங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டைரக்டரி ஒன்று வந்துருக்கு பாருங்க, இண்டெக்ஸ்டு அண்டர்ஸ்கோர் டேட்டா. ஸோ இதில் வந்து டிஃபால்ட் வெக்டார் ஸ்டோர் ஜேசான், டாக் ஸ்டோரு, இந்த டாக் ஸ்டோரில் வந்து இந்த டாக்குமெண்ட் ஐடி, அந்த நோட் ஐடி எல்லாமே இங்கே சேவ் ஆயிருக்கும். ப்ளஸ் வந்து என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டும் இதில் இருக்கும், டாக்குமெண்ட் உடைய கண்டென்ட். அந்த கண்டென்ட் உடைய சங்க்ஸு, அந்த சங்க்ஸ் உடைய ஐடி எல்லாமே இங்கே ரிலேட் ஆயிருக்கும். கிராஃப் ஸ்டோரு, ஸோ நம்ம அந்த கிராஃப் ஸ்டோர் ஃபார்மேட்டுக்கு மாற்றலை. அப்புறம் இண்டெக்ஸஸ். ஸோ இதான் மெயினான ஃபைல் வெக்டார். ஸோ கேன் சி ஸோ எம்பெடிங்ஸு, காம்ப்ளெக்ஸ் எம்பெடிங்ஸு, ஸோ ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெக்டார்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய டேட்டாவுடைய ஃபுல் வெக்டார். ஓகே, இப்போ இண்டெக்ஸ் query இன்ஜின் டிஃபைன் பண்ணுவோம். ஆக்சுவலி நேற்று சாரி இந்த லாஸ்ட் வீடியோ query இன்ஜின் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இப்போ சேட் இன்ஜின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது பார்ப்போம். ஸோ ஒரு தடவை சேட் இன்ஜின் லோட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தனியாகவே அபவுட் மிஸ்டர் ரஜினிகாந்த். ஸோ QC இன்னும் அதை ரன் பண்ணல, அதனால தான். ஸோ இப்போ அதை ரன் பண்ணால், சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அதனால ஒர்க் ஆகல. ஸோ லெட்ஸ்
ஸோ சேட் இன்ஜின் வந்து மறுபடியும் லோட் பண்ணுவோம். ஸோ காண்டாக்ட்ஸ் லோட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ ரஜினிகாந்த் பற்றி கேட்டோடனே அதில் ஆன்சர் நார்மலாக வருது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை கமெண்ட் பண்ணிட்டு இதை போடுவோம். ஹூ இஸ் தலைவர் அப்படின்னு போட்டால் இதோ அதுக்கும் ஆன்சர் நீட்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ அடுத்து இந்த கான்டாக்ட்ஸ்லேயே இருக்கனால நம்ம இன்னொன்று என்ன கேட்கலாம்னா, டெல் மீ அபவுட் ஹிஸ் லேட்டஸ்ட் மூவி. ஸோ ரோபோட்டு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வருது. இந்த லேட்டஸ்ட் மூவி. ஸோ அது இண்டெக்ஸ் அதிகமாக நான் ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்காமல் மெமரிலேயே இருக்கிறனால மேபி தப்பாக இருக்கலாம். ஸோ இப்போ ரீஇண்டெக்ஸ் பண்ணோடனே கரெக்டாக வந்துருச்சு. லேட்டஸ்ட் மூவி வந்து ஜெயிலர் அப்படின்ட்டு. ஸோ ஸோ இதான் நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம்னா, ஸ்டோரேஜ் கான்டெக்ஸ்ட் பற்றி பார்த்துருக்கோம். பெர்சிஸ்டன்ட் டிஸ்க் லோக்கலில் வந்து எப்படி இண்டெக்ஸ் ஆன வெக்டரை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே இண்டெக்ஸ் லோக்கலில் இருக்கிற இண்டெக்ஸ் ஆன வெக்டரை எப்படி லோட் பண்ணுறது மெமரியில் அப்படின்னு பார்த்து, ஸோ நெக்ஸ்ட்டு அந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி சேட் இன்ஜின் query இன்ஜின் போட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து மெட்டா டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன்னு ஒன்று இருக்கு. ஸோ ஃபார் நவ் இந்த சென்டென்ஸ் ஸ்பிளிட்டர் அப்படின்னு ஒரே ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் மட்டும் நீ பார்க்கலாம். மீதி இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னா நமக்கு எத்தனை டோக்கன்ஸ்க்கு ஒரு தடவை இல்லை எத்தனை சென்டென்ஸ்க்கு ஒரு தடவை அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதை நோடா மாற்றணும் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷனையும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதான் வந்து அந்த டோக்கன் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர். ஸோ அதோடைய சின்டாக்ஸ் வந்து ஸோ இதான். ஸோ இதான் அதோட சின்டாக்ஸு. இது வந்து சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டர். டோக்கன் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டருங்கிறது எத்தனை வேர்ட்ஸ், அதாவது அந்த டோக்கன்ஸ், இந்த வேர்ட்ஸை வந்து எத்தனை வேர்ட்ஸ்க்கு ஒரு தடவை எடுக்கணுங்கிறது. அது இப்போ நமக்கு தேவையில்ல. இப்போ இதில் வந்து சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டர் அப்படிங்கிறது மட்டும். ஸோ சங்க் சைஸ் வந்து 512. சங்க் ஓவர்லேப்னா இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. இப்போ இது வரைக்கும் ஒரு 500 சங்க் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் 500 வந்து இங்கேருந்து எடுக்கும். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் வந்து எடுத்துரும். ஸோ அப்போதான் இந்த கான்டெக்ஸ்ட்டும் இந்த பேராகிராஃப்க்கும் கீழே இருக்க பேராகிராஃப் என்ன என்ன ரிலேஷன், எங்கேருந்து எது ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் வெக்டாருக்கு. அதனால அந்த மாதிரி சங்க் ஓவர்லேப்னா அதான் அர்த்தம். அப்படி. ஸோ இதை கம்பைல் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம என்ன சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டருங்கிறது ஸோ டிரான்ஸ்ஃபார்மேஷனில் வந்து டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் அப்படின்னு போட்டால் இந்த வந்துடும். ஸோ இதை வந்து இங்கே ரைட் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த டாக் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோடாக அதுவே ப்ராப்பராக பிரிச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து 500 போட்டிருக்கோமா, டெக்ஸ்ட் நோடு இதுதான் ஒரு பிளாக். இந்த மாதிரி பிளாக் பண்ணி அதுவே க்ளீனாக வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் நமக்கு என்னன்னா, ஒரு சர்ச் கீவேர்ட் போடுறப்ப
அது எல்லா நோட்ல இருந்தும் எடுத்துட்டு வரப்ப நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஒரு அக்யூரேசி ரேட் வந்து நிறைய அதிகமா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு, லோட் பண்ணியாச்சு. ஸோ சேம் சேட் இதை ரன் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ கொஞ்சம் மாற்றி போட்டு பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்னு போட்டனால 3 மூவிஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதில் ஸோ அதே மாதிரி தான் இன்னொன்று ஒரு பேராமீட்டர் இருக்கு இந்த query engine-ல. ஸோ என்ன சிமிலாரிட்டி டாப் கே, அதாவது ஒரு நோடு ஒரு கீவேர்டு நம்ம சர்ச் பண்றோம்னா அது ஏகப்பட்ட நோட்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வரும். ஸோ அந்த நோட்ல வந்து டாப் 3 செலக்ட் பண்ணி அதுல இருந்து மட்டும் டேட்டா எடுத்துட்டு வந்து இங்க கொடுக்கும். ஸோ அதான் அதுக்கு ரீசன் மீனிங். ஸோ இப்போ நான் வந்து இதுல ஒரு query போட்டு பார்ப்போம். ஸோ 3 இது வந்துச்சு. இதே வந்து இப்போ லிஸ்ட் 30 ரஜினி மூவிஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ எல்லாமே எடுத்துட்டு வருது. ஸோ இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிமிலாரிட்டி டாப் கே வந்து 1 தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரே ஒரு நோடு தான் இது எடுக்கும். அதுல வந்து மூவி லிஸ்டே இல்லை. அதனால வந்து அது வந்து ரிசல்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. இப்போ வந்து நாங்கள் 10ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ரஜினி மூவிஸ் வந்து நம்ம 10ன்னு சொன்னோம்னா கரெக்டாக அந்த 10 நோட்ஸ்ல இருந்தது 10 மூவிஸை லிஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ 1ன்னு கொடுத்து பார்ப்போம். இவன் நம்ம வந்து 13 கொடுத்தாலும் அந்த நோட்ஸ்ல இருந்து வர ஆன்சர் வந்து 10 தான் இருக்கு. அத ஒரு எடுத்துட்டு வர நோட்ல இருந்து, ஏன்னா நம்ம இங்க இருந்து ஒரு நோடு தான் எடுத்திருக்கோம். அந்த நோட்ல 10 தான் இருக்கு. அதனால நம்ம எத்தனை கேட்டாலும் 10 தான் கொடுக்குது. அதுதான். ஸோ இங்க வந்து நம்ம 10 எடுத்துட்டு 10ல இருந்து 3 ஃபில்டர் பண்ணி அது கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்ட், நம்ம ப்ராம்ப்ட்ங்கிறது ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் டைப் பண்ணி ஆன்சர் கேட்குற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக ப்ராம்ப்ட்டுங்கிறது இப்போ ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு இப்போ ஒரு ஜாப் டைட்டில் வந்துருச்சு, ஜாப் பொசிஷன் வந்துருச்சு. அது நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க லிங்க்டின்ல மற்ற இதுல. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய சிஸ்டத்துக்கு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்றதே வந்து இப்போ ஒரு ஒரு ஜாபா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதான். ஸோ நான் இந்த கோட் எல்லாமே கரெக்ட் பண்ணி நான் அதெல்லாம் கிட்ல போட்டு நான் லிங்க் கொடுக்குறேன் வீடியோ டீடைல்ஸ் பேஜ்ல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ வேறு ஏதாவது ஃபீட்பேக்கு இல்லை ஏதாவது ஒரு டாபிக் நான் விட்டுட்டேன் இல்லை சொன்னது புரியல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நான் அதை அடுத்த வீடியோவில் அதை நான் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.